guys, இது பார்த்தீங்க அப்படின்னா 24,000 கால் சைடில் எடுத்திருக்க சார்ட்டு. ஸோ ஹை வந்து 131 லோவும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 3 மினிட்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார மார்க்கெட் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம லாஜிக்காக பேசலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஃபால் ஆச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் எகெயின் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓபி தானே. ஸோ ஏன் வந்து மார்க்கெட் எகெயின் இங்கே வரல? ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு தானே ரைஸ் ஆகிருக்கணும். ஏன் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரல? சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனுக்குள்ளார நடந்த விஷயம். ஸோ இப்போ நான் வந்து எகெயின் இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த பார்த்த வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த வெர்டிக்கல் லைனையும் நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஜோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே க்ரியேட் ஆகுதா? ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் வந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. இப்போது நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சுட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேட்டாஸ், அதாவது ஃபிப்பு பார்க்கலாம். ஃபிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 142 சம்திங் வருது. ஆனால் 143 தான் எடுத்திருக்கான் லோ. சரிங்களா? ஸோ 142க்கு வரவே இல்லை. சப்போஸ் நம்ம 141 42லேயோ என்ட்ரி போட்டிருந்தோம்னா இங்கே என்ட்ரியாக இருக்காது. நம்ம 143ல் என்ட்ரி போட்டுட்டு இவன் 43க்கே இது பண்ண. ஸோ நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ ஓகே மார்க்கெட் இன்னும் இறங்குவான் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். பட் அங்கே வரவே இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா விசிபிளாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விசிபிளாக இருக்கா? இப்போ விசிபிளாக இருக்கும்போது அடுத்தது இந்த ஜோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் அழகாக வந்து ஃபிட் போட்டு பாருங்கள். இந்த ஜோனை மட்டும் வந்திருக்கா 155ல் மார்க்கெட் வந்து கரெக்டாக எடுத்திருக்கான். ஸோ 155ல் எடுத்ததுக்கு லோ வந்து பார்த்திங்கன்னா 143. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸா 12 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ 1:3 அப்படின்னா 36 பாயிண்ட்ஸ் மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ஒன் சைடாக மூவ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இப்போது இதுதானே ஜோனு, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆன ஜோனு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெர்ட்டில் வைக்கிறேன். ஸோ இந்த இன்வெர்ட்டில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ கலர் ஜோனில் டச் ஆகுதோ அங்கேருந்து ஃபால் ஆகி ஒரு லோ, ஒரு வந்து அதாவது வேலிடான லோ. இந்த வேலிடான லோ எப்படி ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க லோவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்குது. ஸோ ஒரு வேலிடான லோ வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஏன்னு தெரியும் இந்த 131 வந்து நம்ம ஏன் மார்க் பண்ணியிருக்கோன்னு. எப்போ இந்த 131 மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்க்க சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளைண்டாக என்னென்னா ஹையை பிரேக் பண்ணிச்சு நான் இந்த பக்கம் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராமல், கான்ட்ரவர்சிக்கு வராமல், இந்த ப்ளூ ஜோனில் எப்போல்லாம் மார்க்கெட் என்ட்ரி ஆகுதோ அப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் அப்போ தான் ரைஸ் ஆகுது. அந்த டைமில் தான் மார்க்கெட் வந்து ஒரு மூவிங் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த டைமில் எடுக்கணும். ஸோ அதே சமயம் உங்களுக்கு இன்னொரு விஷயம், இங்கே என்ட்ரியை வந்து பார்க்குறீங்கல்ல 155. ஸோ இந்த என்ட்ரி இதை வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கேப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கா? ஓகேங்களா? ஸோ இந்த கேப்லேயுமே நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க. எஃப்இஜிலையும் இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து லோவாக, அதாவது எஸ்எல்லாக வச்சுட்டு கொஞ்சம் பஃபர் வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ பஃபர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பஃபர் வந்து மோஸ்ட்லி வந்து இதாகும். சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் அதில் அடி வாங்கிடக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஃபர் வச்சுக்கோங்க.
ஒரு 143ங்கிறதுக்கு வந்து ஒரு 141 அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகராக இருந்தால் கம்பல்சரி பஃபரை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ 140 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்குன்னா 140 பஃபராக இருக்குன்னா கம்பல்சரி 139 138 அந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ எப்போல்லாம் இந்த ப்ளூ ஜோனில் ப்ரைஸ் என்ட்ரி ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க மைண்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் இன்வென்ட்ரியாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஜோனில் தான் என்ட்ரி ஆகும்போதெல்லாம் ப்ரைஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா புட் சார்ட்டையும் வந்து புட் சைடில் இருக்க ஏதாவது ஒரு வேலிடான சார்ட்டையும் எடுத்து வச்சு பேரலெலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு விஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போங்க. சரிங்களா? தேங்க்யூ.